ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியின் நடப்பு நிகழ்வுகள் பகுதி. இன்றைய பகுதியில் தினம் ஒரு வள்ளுவம் பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிற திருக்குறள் பாயிர இயல்ல அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. குறள் எண் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. குறள் விளக்கம்: விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பமில்லை அப்படின்னு வள்ளுவருடைய சிறப்பான கருத்தாக நம்ம இந்த குறளிலிருந்து பெற்றிருக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பகுதி நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் பகுதிக்கு போகலாம். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் அனாலிசிஸில் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிற பேப்பர் வந்து 2. ஒன்று ஹிந்து அண்ட் தினமணி. தினதந்தியும் அனலைஸ் பண்ணோம், ஆனால் தினமணியில் இருக்கிற அந்த நம்ம அனலைஸ் பண்ணியிருக்க நியூஸ் தான் தினதந்திலையும் இருந்தது. அதில் வேறு ஒன்றும் கண்டென்ட் இல்லாததுனால நம்ம இன்றைக்கி 2 பேப்பர் அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹிந்து பேப்பரில் அனலைஸ் பண்ண ஃபஸ்ட் ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா, சென்டர் அனௌன்சஸ் ஹைக் இன் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் ஃபார் பேடி பல்சஸ் ஆயில் சீட்ஸ். அதை பற்றி பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற ஆர்டிக்கிள் கிரீன் எக்கானமி அண்ட் மொபிலிட்டி கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிராஃப்ட் 2041 மாஸ்டர் பிளான் ஃபார் டெல்லி. டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த பொல்யூஷன்ஸை குறைக்கிறதுக்காக ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின நியூஸை பற்றி விவாதிக்க போகிறோம். மூணாவது ஆர்டிக்கிள் திஹிங் பட்காய் இஸ் அசாம்ஸ் 7th நேஷ்னல் பார்க்கு. ஏற்கனவே முக்கியமாக நிறைய நேஷ்னல் பார்க்ஸ் வந்து அசாமில் தான் இருக்குது. இதில் 7வது அசாம் நேஷ்னல் பார்க்கில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். அடுத்த நேம் ஆஃப் ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா, கேபினெட் அப்ரூவ்ஸ் 5 MHz ஸ்பெக்ட்ரம் ஃபார் ரயில்வேஸ். ரயில்வேயில் சிக்னல் டிரான்ஸ்ஃபரிங் சிக்னலுக்காக 5 MHz ஸ்பெக்ட்ரம் கொடுக்க போகிறாங்க. இப்போ ஃபைபர் ஆப்டிக் கேபிள் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ஸ்பெக்ட்ரம்க்கு மாத்திரம், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் டிரான்ஸ்மிஷனுக்கு மாத்திரம் 5 MHz அலோகேட் பண்ணுறா சொல்கிறாங்க. அதை பற்றி பேசுகிறோம். அடுத்து தினமணியில் வந்த ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு நகர பேருந்தில் இலவச பயணம். அதை பற்றி பார்க்குறோம். அடுத்து 2 இராணுவ பெண் அதிகாரிகளுக்கு போர் விமானிகளாக பயிற்சி. அவங்க ஏற்கனவே 2018 ஜாயின் பண்ணாங்க. அந்த பெண் அதிகாரிகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்தியா தாய்லாந்து கடற்படைகள் கூட்டு ரோந்து பயிற்சியில் ஈடுபடுகிறது. அதை நம்ம பார்க்குறோம். சரியா? அடுத்து பிட்காயின் சட்டப்பூர்வ நாணயமாக அங்கீகரித்தது எல் சால்வடார் அப்படிங்கிற நாடு. அதை பற்றி விவாதிக்கிறது. அடுத்து எல்ஐசி தலைவர் திரு குமார் அவருடைய பதவிக்காலம் நீட்டிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்குறோம். அண்ட் ஆப்ரேஷன் விண்ட் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு காவல்துறை ஆப்ரேஷன் விண்டுன்னு ஒரு ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க கள்ளச்சாராய ஒழிப்புக்காக. அதை நம்ம பற்றி விவாதிக்க இருக்கிறோம். போலாம் நண்பர்களே. முதல் நடப்பு நிகழ்வுகள் பகுதியாக சென்டர் அனௌன்சஸ் ஹைக் இன் எம்எஸ்பி ஃபார் பேடி பல்சஸ் ஆயில் சீட்ஸ். பொதுவாக மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை. விவசாய பொருள்களுக்கு அதில் நம்ம நாட்டில் வந்து 24 விவசாய பொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைங்கிறது தர்றாங்க. அதுதான் மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் இன்னைக்கு பேடி இது மாதிரி ஒரு 14 கிராப்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் அதாவது 2021-22க்கான குறைந்தபட்ச ஆதார விலையை உயர்த்திறதுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 1940 ரூபாய் பெர் குவிண்டல்ங்கிறது 100 kg. அது லாஸ்ட் இயரை விட, அதாவது 2020-21 இயரை விட இந்த வருஷம் 4% ஹையர் தேன் லாஸ்ட் இயர் ப்ரைஸஸ்ன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் இயர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1868 ரூபாய். அது இந்த வருஷம் 4% உயர்ந்து 1940 அப்படின்னு நமக்கு உயர்த்தி வழங்க போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஓவர் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது விவசாயிகளினுடைய உற்பத்தி செலவிலிருந்து 50லேருந்து 85% வரைக்கும் அவங்களுக்கு லாபமாக கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க.
விவசாயிகள் வந்து அக்ரிகல்ச்சர் பாலிசி அந்த பில்லை எதிர்த்து வந்து போராட்டம் நடைபெறதெல்லாம் ஓகே. அதில் எம்எஸ்பியை மீண்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி தான் போராட்டம் நடக்குது. அது இன்னைக்கு நம்ம பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதில் இந்த நியூஸ் வர்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம். இந்த எம்எஸ்பிங்கிறது யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா? அந்த எம்எஸ்பி ப்ரைஸை வந்து ரெகுலேட் பண்ணி யார் சொல்ல போகிறா கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னா ஒரு கமிஷன் இருக்குது. இந்த கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ். இது எப்போ தொடங்கப்பட்ட அமைப்புனா 1985. ஆக்சுவலாக இது இனிஷியலாக தொடங்கப்பட்டது அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் தொடங்கினாங்க 1965. 1985 இதை ரீநேம் பண்ணாங்க. இன்னைக்கு என்ன நேமில் இருக்குன்னா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ்ங்கிற நேமில் இருக்குது. ஸோ இதான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம நியூஸில் பார்க்கும்போது உங்களுக்கு காரிஃப் அப்படின்னு சொல்லி அந்த கிராப்பிங் பேட்டர்ன் சொல்லியிருப்பாங்க. காரிஃப் சீசனில் விளையக்கூடிய பயிர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் மெயினாக இன்றைக்கி பேடி பற்றி நம்ம நியூஸில் பார்க்குறீங்க. நெல். அப்போ நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதார விலை தான் 100 கிலோவுக்கு 1940 ரூபான்னு பார்க்குறீங்க. காரிஃப் சீசன்றது இந்தியாவில் 3 கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அது காரிஃப் அப்படின்றது ஜூன் டு நமக்கு அக்டோபர். சரியா? அக்டோபர் டு ஏப்ரல் வரைக்கும் நம்ம ராபின்னு சொல்லுவோம். ஏப்ரல் வரைக்கும் ராபின்னு சொல்லுவோம். சரியாப்பா? ஜயத் வகை பயிர்கள்ங்கிறது என்ன அப்படின்னா ஜயத் வகை பயிர்கள்ங்கிறது பிட்வீன் காரிஃப் அண்ட் ராபி பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஏப்ரல் டு ஜூன் சொல்லலாம். ஸோ இந்த காரிஃப் வகை பயிர்கள் தான் நம்ம இன்னைக்கு அதில் தான் பேடியெல்லாம் வருது. அப்போ காரிஃப் வகை இந்த 14 பயிர்களுக்கும் இந்த மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸை ஹைக் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதில் விவசாயிகளுடைய ஆதாரம் 50லேருந்து 85% அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட், அதாவது உற்பத்தி விலையில் அதிகரிக்கக்கூடும், லாபம் அடைவாங்கன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. அடுத்து போகலாம் நண்பர்களே. இரண்டாவது நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் கிரீன் எக்கானமி அண்ட் மொபிலிட்டி கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிராஃப்ட் 2041 மாஸ்டர் பிளான் ஃபார் டெல்லி, எஸ்பெஷலி டெல்லி. டெல்லியில் என்ன சார் இந்த டிராஃப்டில் என்ன சொல்லுது? எம்பிடி 2041 சொல்லலாம். இந்த டிராஃப்ட் ஆல்சோ ஹைலைட்ஸ் enhancement of a green blue infrastructure. Very important பாது. green blue infrastructure recently implemented in which draft ன்னு கூட கேட்கலாம். அப்போ டேக்கிங் அக்கௌண்ட் ஆஃப் ஆரவல்லி ரேஞ்சு, ஆரவல்லி மலைத்தொடர், யமுனா நதி, நிறைய நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா காடுகளில், அதே மாதிரி நீர் நிலப்பகுதிகள், அதாவது வெட்லேண்ட்ஸ். சரியா? மாய்ச்சர் சாயில்ஸ் எல்லாம் இருக்குல்ல, நல்ல நீர் தன்மை உள்ள அந்த நிலப்பகுதிகள், பார்க்ஸு, பூங்காக்கள், அதர் அசெட்ஸ், இதில் எல்லாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா பொல்யூஷனை குறைக்கிறது. சரியா? மாசுபாடுகளை குறைக்கணும்னு சொல்லி. அப்போ பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரியை வில் நாட் பெர்மிட்டிங் ஆப்ரேட் வித்தின் த டெல்லி. டெல்லிக்குள்ளே எந்த மாசுபடுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கு இது தடை விதிக்கக்கூடிய ஒரு டிராஃப்டாக அமைகிறது. அப்போ டெல்லியினுடைய மாசு கட்டுப்பாடுங்கிறது இதிலிருந்து ஊக்கப்படுத்தப்படும். An area-based improvement approach will be adopted for, that is revitalizing அப்படின்னா என்னது? பூஸ்டப் பண்ணுறது. கமர்ஷியல் அண்ட் சோசியல் கல்ச்சரல் ஹப்னு. அப்போ சமூக பொருளாதார முன்னேற்றத்துடன் கூடிய மாசு இல்லாத டெல்லியை உருவாக்குதல், அதுதான் இந்த டிராஃப்டோட முக்கியமானது. ஸோ மாஸ்டர் பிளான் ஃபார் டெல்லி, எம்பிடி டிராஃப்ட் ஃபார் 2041 இலக்கு வச்சு இந்த டிராஃப்டை வந்து செயல்படுத்த இருக்குது நம்மளுடைய மத்திய அரசு அப்படிங்கிற நியூஸை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்க்க போகிற நியூஸ், திஹிங் பட்காய் இஸ் அசாம்ஸோட 7th நேஷ்னல் பார்க். ஏற்கனவே 5 ஓல்டர் நேஷ்னல் பார்க்கு இன் ஸ்டேட் ஆஃப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காசிரங்கா, மானஸ். ரொம்ப முக்கியமான நேஷ்னல் பார்க் இது காசிரங்கா, மானஸ். அப்புறம் நமேரி, ஓரங், திப்ரு, சாய்கோவா. சரியா? சாய்கோவா, காசிரங்கா அண்ட் மானஸ் ஆர் த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் இருக்குது. அதாவது யுனெஸ்கோ பாரம்பரிய சுற்றுலாத்தலங்களில் அந்த இடம்பெற்றிருக்கிறது காசிரங்கா. காசிரங்கா தான் நம்ம என்னது சிங்கிள் ஹார்ன் ரினோசரஸ் பார்ப்பீங்க இல்லையாப்பா? அதாவது ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் இருக்கக்கூடியது காசிரங்கா நேஷ்னல் பார்க், அசாம்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி மானஸ், அதே மாதிரி நிறையா டைகர் ரிசர்வ்ஸ் இருக்கக்கூடியதும் அசாமில் தான், அண்ட் வெஸ்ட் பெங்கால் சொல்லியிருப்போம்.
ஸோ அதில் அசாமில் நிறைய நேஷ்னல் பார்க்ஸு, அதில் இப்போ 7th நேஷ்னல் பார்க் தான் நமக்கு எதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு இந்த திகிங் பட்காய் அப்படின்றது 7th நேஷ்னல் பார்க். இது கேட்கலாம். சரியா? ஓகே, நன்றி. அடுத்து போகலாம். அடுத்து கேபினெட் அப்ரூவ்ஸ் 5 MHz ஸ்பெக்ட்ரம் ஃபார் ரயில்வேஸ். அப்போ 5 MHz ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறது நமக்கு இந்த ப்ரீமியம் 700 MHz பேண்டு ஃபார் ரயில்வே. எதுக்கு அப்படின்னா கேப்டிவ் யூஸ் ஏரியாஸ் ஃபார் பப்ளிக் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ். சிக்னல் வீக் ஆனதுனால, சிக்னல் கிடைக்காததுனால ரயில் ஆக்சிடெண்ட்லாம் நடக்குது இல்லைப்பா ரயில்வேயில். ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டை குறைக்கணும்னா நம்ம சிக்னலை துரிதப்படுத்தும். அப்போ துரிதப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஃபாஸ்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சிக்னல்ஸ் 5 MHz ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை இதுக்குன்னே ஒதுக்குறாங்க நம்ம தமிழக அரசு ஃபார் ரயில்வே துறை. சரியா? அதை நியூஸாக பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு நகர பேருந்தில் இலவச பயணம். நம்ம இது குறித்த விவரம் வந்து 2016ஆம் ஆண்டு நமக்கு என்ன இயற்றப்பட்டதுன்னா மாற்றுத்திறனாளிகள் நலச்சட்டம். இதுதான் நமக்கு கேள்வியில் கேட்கக்கூடியதாக இருக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் நலச்சட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேள்வி வரலாம். அப்போ 2016ஆம் ஆண்டு நம்ம இயற்றப்பட்டது. அதில் தெரிவிக்கப்பட்டுள்ள 21 வகையான மாற்றுத்திறனாளிகளில் 40% சரியா மற்றும் அதற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது உதவியாளர் ஒருவருடன் ஹெல்ப்பரும் போலாம். சரியாப்பா? ஒருவருடன் தமிழக அரசின் போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகிறது. சரியா? அதுதான் இங்கே நம்ம பார்க்குறது. ஸோ இதில் வந்து மாற்றுத்திறனாளிகள் நலச்சட்டம் 2016ங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அதுதான் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து போகலாம். அடுத்த கரண்ட் அஃபேர் 2 இராணுவ பெண் அதிகாரிகளுக்கு போர் விமானிகளாக பயிற்சி அளிக்கப்படுகிறது அப்படின்னு. 2018ஆம் ஆண்டு முதல்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்த பெண் பைலட்ஸ், அதாவது ஃபீமேல் பைலட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவணி சதுர்வேதி. இவங்க இன்னைக்கு ஃப்ளைட்டு லெப்டினண்ட்டாக இருக்காங்க. இதில் 2014இல் இந்திய விமானப்படை அதிகாரியான ஆவணி சதுர்வேதி சரியா தனி ஒருவராக போர் விமானத்தை இயக்கிய முதல் இந்திய பெண். இதான் ரொம்ப முக்கியமான ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸு. இவங்க இயக்கியது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிக், அது வந்து MiG-21 பேர். மிக் 21 ரக போர் விமானத்தை இயக்கி காட்டினாங்க. இவங்களோட இணைந்த இன்னும் 2 கேண்டிடேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மோகனா சிங் சித்தர்வால். இன்னும் 2 கேண்டிடேட்டு ஆவணி சதுர்வேதி. அவங்கள இங்கிலீஷில் எழுதிடுறேன். ஆவணி சதுர்வேதி. மோகனா சிங் ஜித்தர்வால். Third one is Bhavana Kant. பாவனா காந்த். ஸோ இவங்க இன்னைக்கு ஃப்ளைட்டு லெப்டினண்ட்டாக இருக்காங்க. இவங்க ஃபைட்டர் பைலட்ஸாக இருக்காங்க. ஃபைட்டர் பைலட்ஸ் மோகனா சிங் ஜித்தர்வால், பாவனா காந்த். இவங்க 3 பேர் தான் இந்திய விமானப்படையில் இணைந்த முதல் 3 பெண்மணிகள். அதில் ஆவணி சதுர்வேதி தான் முதல் போர் விமானத்தை இயக்கிய முதல் இந்திய பெண்மணி. 2018 இணைஞ்சாங்க. ஸோ இந்த நியூஸில் கேட்கலாம். இப்போ பயிற்சி முடிஞ்சு அவங்க ஏர்ஃபோர்ஸில். நம்ம இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்திய அரசாங்கம் வந்து எல்லா இராணுவ துறைகள்லையுமே பெண்களை ஈடுபடுத்துவதற்கு திட்டமிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா டார்னியர் ரக விமானத்துக்கு பெண் விமானிகளை அறிவித்திருக்கிறாங்க. அதே மாதிரி 2019 இராணுவம் தனது மிலிட்டரி போலீஸ் பிரிவில் பெண்களை இணைக்கும் நடவடிக்கையை தொடங்கியது. 2019 அப்போ மிலிட்ரி ஃபோர்ஸஸ்லேயும் நம்ம பெண்களை இணைக்கிறதுக்கான நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த நிகழ்வுக்கு போகலாம்.
இந்தியா தாய்லாந்து கடற்படைகள் கூட்டு ரோந்து பயிற்சியில் ஈடுபடுறாங்க. அந்தமான் கடல் பகுதியில் இந்தியா தாய்லாந்து கடற்படையில் 3 நாள் கூட்டு ரோந்து நடவடிக்கை புதன்கிழமை தொடங்கியிருக்கு. கடல் பிராந்தியத்தில் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்காக 2 நாடுகளும் இரு நாட்டு கடற்படைகளும் கடந்த 2005ஆம் ஆண்டு சர்வதேச கடல் எல்லையை ஒட்டிய பகுதிகளில் ஆண்டுக்கு 2 முறை, அதை என்னன்னு சொல்லுவோம்னா கோர்பாட்டுன்னு சொல்லுவோம், என்ற கூட்டு இராணுவம். இதான்ப்பா கோர்பாட், முக்கியமான பாயிண்ட்டு. அப்போ என்ன கேட்பாங்கன்னா கொஷினில், இந்தியா தாய்லாந்து கடற்படைகள் கூட்டு ரோந்து பயிற்சியின் பெயர் என்ன, இல்லைன்னா கோர்பாட் விச் இஸ் ரெப்ரசன்டட் விச் ஆஃப் தி ஃபாலோயிங்னு கொஷின் கேட்கலாம். அப்போ இந்தியா தாய்லாந்து நாடுகளை நம்ம ஆப்ஷனில் இருந்தால் அடிக்கணும். இதுதான் கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கலாம். நன்றி நண்பர்களே, இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக அமைந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த பிட்காயின், இது சட்டப்பூர்வ நாணயமாக அங்கீகரித்தது எல் சால்வடார் நாடு. பிட்காயின்னா என்னன்னு நீங்கள் பார்க்கணும். பிட்காயின் மீன்ஸ் என்ன அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு டிஜிட்டல் கரன்சி. டீசென்ட்ரலைஸ்டுனா என்ன சார் அப்படின்னா வித்தவுட் எனி சென்ட்ரல் அத்தாரிட்டி, அதாவது மையப்படுத்தப்பட்ட. இப்போ நம்ம கரன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்பிஐ இஸ் அ சென்ட்ரலைஸ்டு பாடி, கவர்மெண்ட் பாடி. அவங்க தான் நம்மளுக்கு என்னது ஒரு அத்தாரிட்டி, கரன்சி அத்தாரிட்டி. அது மாதிரி அவங்க தான் சிங்கிள் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்கிறோம். அப்போ அது மாதிரி ஒரு நிர்வாகம் கீழே இல்லை ஒரு மைய நிர்வாக முறையின் கீழ் அறிவிக்கப்படாத ஒரு நாணய முறைக்கு பேர் தான் பிட்காயின்கிற டிஜிட்டல் கரன்சி சிஸ்டம், இந்த பிட்காயின் சிஸ்டம். ஆனால் இதை என்னது, இந்த அறிவிப்பை முதல் நாடே வெளியிட்டிருக்காங்க. பிட்காயினை வந்து அந்த நாடு என்னது அதிகாரப்பூர்வ கரன்சியாக அறிவிச்சிருக்கிறாங்க. எந்த நாடு? எல் சால்வடார் அப்படிங்கிற நாடு தான் முதல்ல பிட்காயினை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. சட்டப்பூர்வமாக நாணயமாக அறிவிக்கப்பட்ட மத்திய அமெரிக்க நாடு, அதுதான் ரொம்ப முக்கியம். மத்திய அமெரிக்க நாடான எல் சால்வடாருங்கிறது ரொம்ப முக்கியமான கொஷின். ஏன்னா பிட்காயின்ங்கிறது இன்னைக்கு டிஜிட்டல் கரன்சியில் ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடியது. அப்போ எப்படி சார் இது அப்படின்னா யூசர் டு யூசர், அவ்வளோதான். அதாவது பியர் டு பியர் கரன்சின்னு சொல்லுவோம் இதை. அதாவது யார் அதை வெளியிடுறாங்களோ, யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க 2 பேர் கூட தான் கம்யூனிகபிள் பீப்புளாக இருப்பாங்க. அவங்க 2 பேர் தான் என்னது தொடர்பில் இருப்பாங்க. அதுதான் யூசர் டு யூசர் ஆர் பியர் டு பியர் கரன்சின்னு சொல்லுவாங்க பிட்காயினை. ஸோ ஆனால் அதை வந்து ஒரு நாடு வந்து அதிகாரப்பூர்வமாக கரன்சியாக அறிவிச்சிருக்கிறாங்க. இது கொஷினில் உங்களுக்கு வரலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், எல்ஐசி தலைவரின் பதவி காலம் 9 மாதங்களுக்கு நீட்டிப்பு. இதை ஏன் சார் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எம்ஆர் குமாரின் பதவி காலம், இவருங்க தான் எல்ஐசி நிறுவனத்தினுடைய தலைவர், இந்த சேர்மன் ஆஃப் எல்ஐசி. அதோட பதவி காலம் உயர்த்தியிருக்காங்க. ரீசெண்டாக நம்ம பட்ஜெட்டில் கூட அறிவித்தாங்க. நிதியமைச்சர் மிஸ்ஸஸ் நிர்மலா சீதாராமன் மேடம் அவங்க நிதியாண்டில் வந்து புதிய பங்கு வெளியீடை வந்து நம்ம புதிய பங்கு வெளியீடு எல்இசியோட பங்குகள் வந்து ஷேர் மார்க்கெட்லேயும் வரப்போகுது. அதோட மட்டும் இல்லாமல் இதில் 100% பங்குகளும் மத்திய அரசை சார்ந்தது. அதில் 8லிருந்து 10 லட்சம் கோடி சந்தை மதிப்பை கொண்ட மிகப்பெரிய நிறுவனமாக உருவெடுக்கும் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா இதை எங்கே கொண்டு வரோம், பங்குகள் மத்திய அரசுக்கு சொந்தமானது. இது எல்லாமே என்னது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 1 லட்சத்தி ஜூன் 30 முதல் 2020 இங்கே இருக்கு 1,75,000 கோடி இதன் மூலம் திரட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. ஏன்னா இந்த இதை வந்து தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சொன்னாங்க. அதில் 1,75,000 கோடி நிதி திரட்ட உள்ளதாக பட்ஜெட்டில் அறிவித்தாங்க நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள். அதன்படி அதனுடைய தலைவரோட பதவி காலம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ஆர்கனைசேஷனை பற்றி கொஷின் வரலாங்கிறதுனால இதை நம்ம விவாதிக்கிறோம். அடுத்து தமிழகத்தில் கள்ளச்சாராயம், இப்போ இந்த கொரோனா பேண்டமிக் பீரியடில் டாஸ்மாக் கடைகள் வந்து முழு ஊரடங்கில் அடைக்கப்பட்டிருக்கிறதுனால நிறையா கள்ளச்சந்தையில் கள்ளச்சாராய விற்பனை வந்து அதிகமாக இருக்கிறதா செய்தித்தாள்களில் நிறையா செய்திகள் வர இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து இந்த நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. அந்த நடவடிக்கைக்கு பேர் ஆப்ரேஷன் விண்டுங்கிற நடவடிக்கை எடுத்திருக்காங்க கள்ளச்சாராய ஒழிப்புக்காக. அப்போ என்ன கேட்கலான்னா, நம்ம தமிழ்நாடு காவல்துறை மேற்கொண்ட கள்ளச்சாராய ஒழிப்பு நடவடிக்கைக்கு மேற்கொண்ட நடவடிக்கையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம்.
ஸோ நமக்கு இது இந்த இடத்துல கன்ஃபியூஷன் கூட வரலாம். விண்டுனா நமக்கு வந்து ஏதோ சைக்ளோன் அப்படின்னு நினச்சிட்டு கூட நம்ம அதை கேர்லெஸ்ஸாக விடலாம். அதனால் ஆப்ரேஷன் விண்டுன்றது இந்த இடத்துல கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க காவல்துறை மேற்கொண்ட ஆப்ரேஷன். சரியாப்பா? ரைட். நன்றி நண்பர்களே. இன்று விவாதித்த அனைத்து நடப்பு நிகழ்வுகள் பகுதியும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னும் நிறைய செய்திகளை எங்கள் அகாடமியின் வாயிலாக தெரிந்து கொள்ள நீங்கள் பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியினுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை பிரமிட் ஐஏஎஸ் அகாடமியின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.